எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ எனக்கு வந்து புடலிங்காய் சீட் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட சீட்ஸ் உள்ளே இருக்கும் இல்லையா, அதை வச்சு எப்படி தொகையல் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ சேனல் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புடலிங்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, பெருங்காயம், அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகாய், 1 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பாருங்கள், உப்பு, தக்காளி, இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தொகையல் ரொம்ப நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து பாருங்கள் புடலிங்காய் சீட்ஸ். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வாழையில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ ஒன்றுனா போடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கவப்பாக வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சவக்காக வறுத்துக்கணும். கொஞ்சம் அதில் பெருங்காயம் போட்டுக்கணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இது தயிர் சாதத்துக்கு, கூட்டுக்கு, எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது தொகையில். தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் சவப்பானதுன்னே பாருங்கள், வேர்க்கடலை, கொஞ்சம் வறுத்த உடனே 2 வரமிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பாருங்க தக்காளி, ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுண்டு இந்த புடலிங்காய் விதையை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும்.
ஒரு 2 நிமிஷம் இது வதக்கினா போகிறோம். ரொம்ப எல்லாம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் புளிப்புக்கு மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்லைஸ் மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். இங்கே பாருங்க. வதக்கியாச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். ஸோ இங்கே ஆற வச்சுட்டோம் இல்லையா, இது இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கலாம். பாருங்கள், இந்த கொத்தமல்லியும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் இந்த மாங்காய், உப்பு, இந்த இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சி நான் காமிக்கிறேன். பாருங்க, இந்த வறுத்து வச்சது எல்லாமே ஆறியாச்சு. ஸோ இதோட மாங்காய், இஞ்சி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சி நான் காமிக்கிறேன். பாருங்கள், தொகையில் அரைச்சாச்சு. ஸோ புடலங்காய் தொகையல் ரெடி. ஸோ இது தாளிப்பு போட்டுடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து போட்டுடுறேன். ஸோ பாருங்கள், புடலங்காய் தொகையல் ரெடி. நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ புடலங்காய் தொகையல் ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் புடலங்காய் தொகையில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.